ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு கிச்சன் வீடியோ, ஒரு நல்ல சமையல் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஒரு சூப்பரான மாங்காய் சாதம். இது மாவின்காய் சித்ரான்னா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போது மாங்காய் சீசன் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக புளியாக உங்களுக்கு மாங்காய் கிடச்சா கண்டிப்பாக இந்த சாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டே இருப்பீங்க, சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சாதத்துக்கு நான் எடுத்துருக்கிறது கிளி மாங்காங்க. இதை கினி மாவின்காய் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னடத்தில். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நீங்கள் ஊறுகாய் கூட பண்ணலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் இந்த மாங்காய் எனக்கு 3 இன்னைக்கு தேவைப்படுது, ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய செய்ய போகிறேன். ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு ரஃப்பாக சாப் பண்ணிக்கணுங்க. அந்த கொட்டையை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ பீசஸாக நீங்கள் இந்த சைஸில் எப்படியோ கட் பண்ணி வச்சுட்டா போதுங்க. இப்போது இதுக்கு தேவையான ஃபஸ்ட் இதை நாங்கள் குறன்னு அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் நாங்கள் ரஃபாக சாப் பண்ணி வச்ச மாங்காய். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, காரம் இதுக்கு நீங்கள் பார்த்து போடுங்க. ஸோ எனக்கு இவ்வளோ பச்சை மிளகா போட்டாலும் காரம் இருக்காதுங்க. ஸோ அதனால தான் நான் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ அது உங்களுக்கு இப்போது என்ன கணக்குனாங்க, ஒரு மாங்காய்க்கு 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம். ஸோ அந்த கணக்கில் தான் நான் எடுத்திருக்கேன். நான் 3 எடுத்துருக்கிறதுனால நான் 3 ஸ்பூன் ஜீரகம், ஃபுல் ஸ்பூன் ஜீரகங்க. இதுக்கு இந்த ஒரு டிஷ்ஷுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது அந்த ஜீரகமும் அப்புறம் அந்த பச்சை மிளகாவும் தான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இந்த சாப்பாடு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இதை மிக்சியில் போட்டு குறன்னு அரைச்சிக்க போகிறோம். நாங்கள் தண்ணி போட போகிறது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் அந்த நாங்கள் வடைக்கு அரைப்போம் இல்லையா, குறன்னு அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நாங்கள் அரைச்சி வச்சுக்கணும். ஸோ ஜீரகம் ஃபுல்லாக கிரைண்ட் ஆகணும் அப்படின்னு இல்லை. பாருங்கள், 1க்கு 2 அது உடஞ்சா போதும். அதே மாதிரி மற்ற எல்லா மாங்காத்தையும் எடுத்து நாங்கள் தண்ணி போடாமல் இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் எடுத்து நீங்கள் துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் கிரவுண்ட் நட்ஸ், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு போட போகிறதில்ல, உளுத்தம்பருப்பு, அப்புறம் நாங்கள் அரைச்சோம் இல்லையா மாங்காய் குறன்னு, அது இவ்வளோ தான் தேவைப்படும். அண்ட் ஆல்சோ இது கூடவே எண்ணெய்ங்க. நான் எண்ணெய் நல்ல 3 புளிக்கரண்டி எண்ணெய், அந்த நாங்கள் சாம்பார் போடுவோம் இல்லையா குழிக்கரண்டி, அதில் நல்ல 3 குழிக்கரண்டி எண்ணெயை நான் எடுத்திருக்கேன். இது செக்கெண்ணெய் தான். ஸோ எடுத்து நாங்கள் சிம்மில், நான் யூஸ்வலாக அங்கே சிம்மில் டு மீடியம் இந்த ஃப்ளேமில் தான் எல்லா டிஷ்ஷஸும் பண்ணுவேன். இதுவும் அப்படி தான். நீங்கள் அப்படி ஸ்லோ குக்கிங் பண்ண உங்கள் டிஷ்ஷே அவ்வளோ டேஸ்டியாக வருங்க. அண்ட் ஆப்வியஸ்லி உங்கள் கிச்சனும் க்ளீனாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதும் நான் ஒரு 2 ஸ்பூனு கடுகு ஆக்சுவலி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வடித்ததும் நீங்கள் நாங்கள் எடுத்து வச்சோம் இல்லையா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் நான் 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லாவே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த மாங்காய் சாதம் எடுத்து சாப்பிடும்போது ஒரு வாய்க்கும் உங்களுக்கு அந்த உளுத்தம்பருப்பு, அப்புறம் அந்த கிரவுண்ட் நட்ஸ் இல்லைன்னா கேஷ்யூ நட், ஒரு வாய்க்கு ஒரு நட்ஸ் கிடச்சா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் இப்போ அதான் கேஷ்யூ நட்டை போட்டு வறுத்துட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த நான் ஷூட் பண்ணி இது ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு மறுபடியும் செஞ்சு சாப்பிடணும் போல் ஒரு ஃபீல் ஆகுது. ஐ திங்க் நாளைக்கே பண்ண போகிறேன். மாங்காய் இருக்குது எப்படியும் ஃப்ரிட்ஜில், ஸோ பண்ண போகிறேன். எனிவேஸ், ஸோ இது நாங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாங்கள் உளுத்தம்பருப்பையும் அப்புறம் கேஷ்யூ நட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கிரவுண்ட் நட்ஸு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷுங்க. ஆனால் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்டியான ஒரு டிஷ். ஸோ 2 பருப்பு எல்லாமே நல்லா கொஞ்சம் உங்களுக்கு கோல்டன், இந்த கலர் நான் காட்டுறேன் இல்லையா, அந்த கோல்டன் கலர் வந்ததும் துருவி வச்ச இஞ்சியை போட்டுட்டு நான் இதுக்கு பெருங்காயம் போடுவேங்க. ஸோ நல்லாவே நான் ஒரு 3/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுவேன். அந்த கமக்க இந்த ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பெருங்காயமும் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கருவேப்பிலையும் அந்த காஞ்ச மிளகாவும் போட்டு வறுத்துக்கலாம்.
எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆனதும் ஒரு 3/4 ஸ்பூன் நான் வந்து மஞ்சப்பொடி சேர்க்குறேன். மஞ்சப்பொடி சேர்த்து இப்போ உப்பு சேர்க்க போகிறதில்ல. நான் வந்து மாங்காய் அந்த மிக்சியில் போட்டோம் இல்லையா, அந்த மாங்காய் பேஸ்ட் அது கூடவே தான் நாங்கள் உப்பு சேர்க்க போகிறோம். இதுக்குள்ளவே நான் சொன்ன மாதிரி ஒரு 3/4 ஸ்பூன் நான் காட்டுற அளவுக்கு பெருங்காயம் போட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் ஸ்லோவாகவே இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட போகிறது நாங்கள் அரைச்ச வச்சா மாங்காய். ஸோ இதை வந்து என்ன ஆகும்னாங்க, நான் இது வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு இது வந்து கிண்டிட்டு இருக்கணும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் வந்து கீழே உங்களுக்கு அடி பிடிக்காது. இது வந்து நல்லா தொக்கு மாதிரி வரும், எண்ணெய்லாம் சைடில் விட்டு மாங்காய் வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வேக விடுங்க. கூடவே வந்து நாங்கள் இப்போ ரெடி பண்ணிக்க போகிறது ரைஸ். இதுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து உங்களுக்கு உதிரியாக வரணுங்க, உதிரியாக வரணும். அதை மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு இதை நல்லா குக் பண்ண போகிறேன். ஒரு சிம்லேயே வந்து 7-8 நிமிஷம் இதை குக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அது வேகட்டுங்க. நான் வந்து ரைஸ்க்கு வச்சுக்க போகிறேன். ஸோ அன்றைக்கி நான் பண்ணும்போது நான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போனேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பாட்லக்குக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து 4 கப்பு ரைஸ் வைக்கிறேன். 4 கப்பு நார்மல் ரைஸ், நாங்கள் சாப்பிட்ற ரைஸுக்கு 4 கப்புக்கு நாங்கள் யூஸ்வலாக 8 கப் தண்ணி போடுவோம் இல்லையா. பட் இந்த டிஷ்ஷுக்கு அப்படி போடக்கூடாது. நாங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறோமோ 4 கப்புக்குன்னா நான் வந்து 7 கப்பு தான் ரைஸ் தண்ணி விடுறேன். ஸோ 1 கப் கம்மியாக விடுறேன். ப்ளஸ் இந்த ரைஸுக்கே வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு வந்து அரிசி வந்து கொதிக்கும் போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து சால்ட் வாட்டர் அப்படின்னா கடல் தண்ணி டேஸ்ட் பண்ணுற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், நார்மல் நாங்கள் யூஸ் பண்ணுற செக்கெண்ணெயோ இல்லை நார்மல் எந்த எண்ணெயோ போட்டுட்டு இதை வந்து 2 விசில் வேக வச்சா உங்களுக்கு ரைஸ் நல்லா பொலன்னு சூப்பராக உதிரியாக வருங்க. ஸோ ரைஸ் நல்லா ஆறினதும் அது ஒரு பெரிய தட்டிலையோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் பெரிய கடாயிலோ போட்டு நீங்கள் இந்த செஞ்சோம் இல்லையா அந்த மாங்காய் தொக்கு அதை எடுத்து ஸ்லோவாக நல்லா ஆறிக்கணுங்க ரைஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டியாக ஆகாது, உங்களுக்கு நல்ல பொலன்னு வரும். இந்த மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் இல்லையா உங்களுக்கு, அப்படி வரும். ஸோ இந்த டேஸ்ட்டே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது. நீங்கள் எப்படி வந்து தடவி கொடுத்து ரைஸை வந்து நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லா உங்கள் சாதம் வரும். இதுக்கே வந்து நான் நிறைய கொத்தமல்லி தலையும் அப்புறம் இதுக்கு வந்து டேஸ்ட் இன்னொன்று ஆட் பண்ணோம். என்னென்னா அது வந்து கொப்பரை தேங்காய், டெசிகேட்டட் கோகோனட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி பொடியாகவே கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த கொப்பரை தேங்காவை எடுத்து துருவி இதில் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டாலோ ஆறி வச்சு சாப்பிட்டாலோ அது உங்கள் இஷ்டங்க. எவ்வளோ சாப்பிட்றீங்களே தெரியாது, கணக்கே இல்லாமல் சாப்பிட்டு முடிப்பீங்க. இதுக்கு வந்து ஒரு அப்பளமோ இல்லைன்னா எனக்கு வந்து இதுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கோசம்பரி, அந்த ஒரு புளிப்பாக நாங்கள் இந்த சாதத்துக்கும் இந்த ஸ்வீட்டாக வந்து பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக கோசம்பரியும் ஒரு கடி அப்பளமும் இருந்தால் இது வந்து தேவாமிர்தமுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் அன்றைக்கி அப்படி தான் சாப்பிட்டோம். ஐ திங்க் நாளைக்கு நான் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் நான் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then take care, bye bye.